உனக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா, உனக்கு இது வேணுமா இல்லை வேணாமா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா, இப்படிலாம் நம்ம பேசுவோமா இல்லையா, இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி இப்போ கவனிங்க. உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டூ யூ லைக் இட், டூ யூ லைக் இட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லையா அப்படின்னு பேசணும் அப்படின்னா ஆர் நாட் சேர்த்து பேசுங்க. டூ யூ லைக் இட் ஆர் நாட், யூ லைக் இட் ஆர் நாட். நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, இந்த டூ அப்படின்ற வார்த்தையை சேர்த்தும் பேசலாம், சேர்க்காம கூட பேசலாம். டூ யூ லைக் இட் ஆர் நாட், உனக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா. இந்த டூ அப்படின்ற வார்த்தையை தூக்கிட்டு யூ லைக் இட் ஆர் நாட், உனக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா கேட்டுக்கலாம், தப்பே கிடையாது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, வாயை திறந்து சொல்லு, வெளிப்படையா சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா. டூ யூ லைக் மீ அப்படின்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா. டூ யூ லைக் மீ ஆர் நாட், யூ லைக் மீ ஆர் நாட், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா அப்படி கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா. சரி, உனக்கு புரியுதா இல்லையா, புரிஞ்ச மாதிரியே தலையாட்டுற, உனக்கு புரியுதா இல்லையா. டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட், டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உனக்கு புரியுதா, ஆர் நாட் அப்படின்னா இல்லையா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா. டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ ஆர் நாட், யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ ஆர் நாட், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா. ஸ்போக்கன் இங்கிலீஷில் பெரும்பாலும் டூ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி யாரும் பேச மாட்டாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ ஆர் நாட், யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட் ஆச்சுங்களா. சேர்த்து பேசினாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் பேச மாட்டாங்க, இந்த டூ அப்படின்ற வார்த்தையை தவிர்த்து தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உனக்கு அவனை தெரியுமா தெரியாதா, கேட்ட கேள்விக்கு பதில், உனக்கு அவனை தெரியுமா தெரியாதா. டு யூ நோ ஹிம் ஆர் நாட், உனக்கு அவரை தெரியுமா தெரியாதா, உனக்கு அவனை தெரியுமா தெரியாதா. யூ நோ ஹிம் ஆர் நாட், உனக்கு அவனை தெரியுமா தெரியாதா, உனக்கு அவர் தெரியுமா தெரியாதா, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா. இப்போ டூ யூ ரிமெம்பர் மீ அப்படின்னா உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா ஆர் நாட் இல்லையா, நீ என்ன நம்புறியா இல்லையா. டூ யூ ட்ரஸ்ட் மீ அப்படின்னா நீ என்ன நம்புறியா ஆர் நாட் இல்லையா. யூ ட்ரஸ்ட் மீ ஆர் நாட், நீ என்ன நம்புறியா இல்லையா. டூ யூ ட்ரஸ்ட் மீ ஆர் நாட், நீ என்ன நம்புறியா இல்லையா, உனக்கு இது வேணுமா இல்லை வேணாமா. இப்போ டூ யூ வாண்ட் திஸ் அப்படின்னா உனக்கு இது வேணுமா ஆர் நாட் இல்லையா வேணாமா. யூ வாண்ட் திஸ் ஆர் நாட், உனக்கு இது வேணுமா இல்லை வேணாமா. இந்த திஸ்ன்ற வார்த்தையை போட்டு பேசுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா இட் இதை சேர்த்துக்கோங்களேன். யூ வாண்ட் இட் ஆர் நாட், யூ வாண்ட் இட் ஆர் நாட், உனக்கு இது வேணுமா இல்லை வேணாமா. நீ கிரிக்கெட் விளையாடவே மாட்டியா, நீ மட்டைப்பந்து விளையாடுவாயா இல்லையா அப்படின்னு கேட்கணும். டூ யூ பிளே கிரிக்கெட் அப்படின்னா நீ கிரிக்கெட் விளையாடுவியா ஆர் நாட் மாட்டியா. யூ பிளே கிரிக்கெட் ஆர் நாட், நீ கிரிக்கெட் விளையாடுவியா மாட்டியா அப்படின்னு அர்த்தங்களா. சரி, டெய்லி ஸ்கூல் போறியா இல்லையா, தினமும் பள்ளி செல்கிறாயா இல்லையா. டு யூ கோ டு ஸ்கூல் அப்படின்னா நீ ஸ்கூல் போறியா. ஐயோ, முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அதாவது டு யூ கோ டு ஸ்கூல் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா இப்போ கேட்கல, நீ ஸ்கூல் போயிட்டு இருக்கிறியா அப்படின்னு நீங்க கேட்கல, வழக்கமா நீ ஸ்கூல் போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இந்த டூவை பயன்படுத்தி கேள்வி கேட்டாலே அது என்ன அர்த்தம், அது வழக்கமாக செய்யக்கூடிய செயலை குறிக்கும். இப்போ டு யூ பிளே கிரிக்கெட் அப்படின்னா இப்போ கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு நீங்க கேட்கல, கிரிக்கெட்டு நீங்க விளையாடுவீங்களா, விளையாட தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. புரியுதுங்களா. டூ யூ கோ டு ஸ்கூல் அப்படின்னா நீ ஸ்கூல் போறியா, ஸ்கூல் போறதானே நீ, இல்லை எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு இருக்கிறியா, ஸ்கூல் போறதானே. டூ யூ கோ டு ஸ்கூல் போறியா, டெய்லி போறியா ஆர் நாட் இல்லையா. யூ கோ டு ஸ்கூல் டெய்லி ஆர் நாட், நீ தினமும் பள்ளி செல்கிறாயா இல்லையா. டெய்லி ப்ராக்டிஸ் பண்றியா இல்லையா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க தானே டெய்லி. சரி, டெய்லி ப்ராக்டிஸ் பண்றியா இல்லையா. டூ யூ ப்ராக்டிஸ் டெய்லி ஆர் நாட் அப்படின்னு கேளுங்க. யூ ப்ராக்டிஸ் டெய்லி ஆர் நாட், நீ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறியா இல்லையா. டெய்லி குளிக்கிறியா இல்லையா, தினைக்கும் குளிக்கிறியா இல்லையா. நீ கிட்ட வராத, கிட்ட வந்தால் கெட்ட வாடை அடிக்குது. என்னதான் இப்போ குளிக்கிறியா இல்லையா நீ. இப்போ டேக் அ பாத் அப்படின்னா குளி, டூ யூ டேக் அ பாத் அப்படின்னா நீ குளிக்கிறியானா இப்போ குளிக்கிறியா அப்படின்னு கேட்கல நீங்க. டூ யூ டேக் அ பாத் அப்படின்னா குளிப்பியா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உன்னை பார்த்தா குளிக்கிற மாதிரி தெரியலையா, குளிப்பியா நீ அப்படின்ற மாதிரி அர்த்தம். டூ யூ டேக் அ பாத் அப்படின்னா. டூ யூ டேக் அ பாத் டெய்லி அப்படின்னா நீ டெய்லி குளிப்பியா ஆர் நாட் இல்லையா. டூ யூ டேக் அ பாத் டெய்லி ஆர் நாட், டெய்லி நீ குளிக்கிறியா இல்லையா. டெய்லி நீ படிக்கிறியா இல்லையா, எக்ஸாம்லாம் நல்லா பண்ண மாட்டேறிய நீ, டெய்லி படிக்கிறியா இல்லையா. டூ யூ ஸ்டடி அப்படின்னா படிக்கிறியா, டெய்லி ஆர் நாட் இல்லையா. யூ ஸ்டடி டெய்லி ஆர் நாட், நீ டெய்லி படிக்கிறியா, நீ தினமும் படிக்கிறியா இல்லையா. நல்லா படிப்பியா மாட்டியா நீ, நல்லா படிப்பதானா நீ, நல்லா படிப்பியா மாட்டியா. டூ யூ ஸ்டடி அப்படின்னா நீ நல்லா நீ படிப்பியா. டூ யூ ஸ்டடி வெல் அப்படின்னா
நீ நல்லா படிப்பியா ஆர் நாட், இல்லையா யூ ஸ்டடி வெல் ஆர் நாட், நீ நல்லா படிப்பியா மாட்டியா, நீங்கள் டீ சாப்பிடுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்கணும். டூ யூ ட்ரிங்க் டீ ஆர் நாட் கேளுங்க. நீ தலை வாருவியா மாட்டியா, நீ தலை சீவுவியா இல்லையா, எல்லாம் பேசுவோமா இல்லையா அப்படிங்க பேசலாம். டூ யூ கோம் யுவர் ஹேர் ஆர் நாட், COMB, இது வந்து கோம் அப்படின்னு தான் உச்சரிக்கணும், சரிங்களா. யூ கோம் யுவர் ஹேர் ஆர் நாட், நீ தலை சீவுவியா மாட்டியா, தலை வாருவியா மாட்டியா, நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுவீங்களா மாட்டிங்களா. டூ யூ ஈட் ஸ்வீட்ஸ் ஆர் நாட், நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுவீங்களா மாட்டிங்களா. நீ நகத்தை வெட்டவியா மாட்டியா, எப்படி என்ன இந்த நகத்தெல்லாம் பாரு, அழுக்கலாம் பார்க்கவே கன்றாவியா இருக்கு, நகத்தை வெட்டவே மாட்டியா நீ. டூ யூ கட் நெயில்ஸ் ஆர் நாட். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.